ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வரதராஜ பெருமாள் இருக்கு. பாலாலயம் பண்ணி இப்ப கோவிலை உள்ள இடம் போறல கோவில் இடிச்சுட்டு கட்டணும். மூணு சுவாமி உள்ள இருந்தது. இங்க விஸ்வக்கன் வந்து இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் இதே இடத்துல கட்டுறாங்க. கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணி கட்ட போறாங்க. ஏசின்னு சொல்லியா நீ நீதான் ஏசி இப்போ அப்புறம் கேமரா ஒன்று தான் முடிஞ்சா அல்லது அவனுக்கு வரத்துல பாப்பா சொல்லுங்க நீங்க श्रीदेवी भूमिदेवी श्री वरदान प्रसादेन आभूषण सहारे हार्दि सतुर्गा हस्तकर्ता भगवत्यादि देवी विरजं दानं सर्व विद्याकमलमालो कृष्णे नित्यमंगलं सर्वदा नागालयादि पुराणय प्रवेश विद्यामकाय दिवान चक्रप्रयोग करेहि योगे योगविद्यानाथ किंचिदे हिरण्यदानं यात्रादानं च विषय रक्षेय सर्वकर्मणि सर्वम् आचार्यं त्वां वृणे उदोर्वे करिष्यामि सर्वं भवति सदा पूर्णस्य श्रीवेन्द्रे प्रतिष्ठति गोविंदा श्रीदेवी भूमिदेवी समेत வரலாறு பெருமாளுடைய ஆலயம் பழுதிலேக்கு கர்நாடகாவில் புதுப்பிக்கப்பட்டு சீக்கிரமா பெரிய ஆலயம் கட்டி மகா கும்பாபிஷேகத்துக்கு அங்கமாக இளங்கோவில் அமைந்துள்ளக்கூடிய பாலாலய ஸ்தாபன விழா நேற்றைய தினம் துவங்கி இன்னைக்கு நடக்குது. அதற்கு நம்ம பகுதி அமைச்சர் திரு ஐயா அவர்கள் வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. கிராமவாசிகள் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய திருவருளும் அனுகிரகமும் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து இங்க கற்பூர ஆரத்தியாகவும் இந்த கழகங்கள் புறப்பாடாகி அங்க இளங்கோவன் சொல்லக்கூடிய பாலாலயத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஆவாகனங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அங்க தீபாராதனை இங்க இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் தீர்த்தம் குடும்பங்களுடைய அனுகிரகங்கள் அமைதி காத்து தரிசனம் செய்து எல்லாரும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுடைய திருவருளால் வேதாந்த பெருவாழ்வை பெற்று அன்புடன் பிரார்த்திக்கிறோம். நல்லா இருக்கலாம் தொடர்ந்து எடுத்துக்கிறோம். சர்வத்திர கோவிந்தா சங்கீர்த்தனம் கோவிந்தா
ஐயா வச்சு வெளில கொஞ்சம் வாங்க, கையடிங்க சுவாமிகள். அடுத்த கேபினட் அமைச்சராகணும் வேண்டுங்க. வேண்டலையா? பொதுமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நம் பகுதியில் பல காலங்களாக இது உபயோகம் செய்வதற்கு அனுமதி கிடைக்காமல் இருந்தது. சென்ற முறை நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த கோயிலுக்கு இந்த பகுதியில் வந்திருந்தார். இந்த கிராமவாசிகளுக்கு நமது ஊர் தலைவர் சாந்தரத்த பொன்னுசாமி சங்கர் முன்னோடிகள் இதை வந்து பர்மிஷன் வாங்கி கொடுக்குறாங்க. ஃபோன் பண்ணி ஜேசிபி கும்பாபிஷேக பர்மிஷன் வாங்கி கொடுக்கிற பெரியமா வந்திருக்காங்க. அவர் கையில தான் இன்னைக்கு சிலையை எடுத்து வந்திருக்கார். இது நம் பகுதிக்கு ஒரு பெருமை. அதனால்தான் நம் பின்தங்கிய பகுதியாக நாம் திட்டப்படுத்தி தளபதி அவர்கள் அமைச்சர் பொறுப்பை கொண்டு இந்த முன்னேற்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களை சட்டமன்றமாக்கி அமைச்சராகியுள்ளார்கள். அதை ஏற்று இது போன்ற பணிகள் நிறைய நடக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுபோல் தொடர்ந்து இந்த ஒன்றிய அனைத்து நம்ம தொகுதியில் இருக்கிறோம் கோயில்களுக்கெல்லாம் உபயோகம் செய்யலாம். நமது அமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் பெரியவர்கள் சார்பாகவும் ஒரு வார்த்தை அவை விளையாட்ட வருகிற அமைச்சர் சொல்லு. ஆலமங்கலம் கிராமத்தில் எல்லோரும் வழிபடுகின்ற திருத்தலமாக இருக்கக்கூடிய
வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இது வந்து இந்த ஊர்ல ஆரம்பிச்சு ஒரு 500 வருஷத்துக்கு மேல இருக்கும். எவ்வளவு இங்க இருக்கிறவங்களுக்கு யாரும் தெரியாது எப்ப ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த கோயில் ஆரம்பிச்சு இருக்கிற அந்த கட்டடத்தினுடைய இதெல்லாம் பார்த்தா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். மங்களம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சிறப்புக்குரிய இடமா இருந்தாதான் மங்களம். இது ஆதமங்கலம். அந்த தொழுது பக்கத்துல மங்களம்பேட்டை, மங்களமேடு, அது அந்த ஊர். அப்புறம் மங்களம்பேட்டை, அந்த மங்களமேடுங்கிற ஊர்ல தான் ராஜா அங்க இருந்து ஆட்சி பிடிச்சிருக்கு, அரண்மனை இருக்கு. அதே மாதிரி இந்த ஆதமங்கலங்கிறது ஆதியில மங்கலம், அந்த பகுதிக்கே பெரிய கிராமமா இருந்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான். இந்த ஆதமங்கலம் பெரிய கிராமம். அதனாலதான் இங்க இந்த கிராமத்துல இவ்வளவு பெரிய வரதராஜ பெருமாளுடைய திருக்கோயில் அந்த காலத்தில் கட்டிருக்காங்க. அது கட்டி பல 100, 200 வருஷம், 300 வருஷம் ஆன காரணத்தினால அந்த கட்டிடங்கள்லாம் சிதைஞ்சு அதை மீண்டும் புதுப்பிக்கணும்னு இந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சாத்தனந்த பொன்னுசாமி பிள்ளை அவர்கள், நம்ம சகோதரர் சங்கர் அவர்கள், நம்ம கிளச்சி, உங்க பேர் என்ன? பிச்சை பிள்ளை, பிச்சைமுத்து, மாயவேல், இவங்க மட்டும் இல்ல, எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் இந்த கோயிலை கட்டணும்னு எல்லாரும் பெருத்த ஆர்வம் எடுத்து என்கிட்ட கிட்டத்தட்ட 3 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கோயில் எப்படியாவது கட்டணும்னு. ஆனா தேதி கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. இதுக்கு அனுமதி அரசாங்கம் கொடுக்கல. 2-3 வருஷமா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது காரணம்னா தொல்லியல் துறையும் அனுமதி கொடுக்காம ரொம்ப நாள் இருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கின்ற காரணத்தால் நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு மந்திரியா உருவாக்கி வச்ச காரணத்தால இந்த பெருமாள் வந்து இந்த கட்டடத்தை கட்டக்கூடிய ஒரு அதிகாரத்தை, அனுமதியை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த வரதராஜ பெருமாள் நமக்கு பெற்று தந்திருக்கார் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு 2-3 முறை வந்தாங்க இவங்கெல்லாம் சென்னைக்கு வந்து வந்தாங்க. நான் கூப்பிட்டு நிறைய சொன்னேன், அதுக்கு நீங்க ஒன்றும் பணம் தர வேணாம், அந்த கோயிலை கட்டுறதுக்கு அனுமதி மட்டும் கொடுங்க. நாங்கள் கோயிலை கட்டி எங்கள் ஊருக்கு ஒரு பெரிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய ஆலயத்தை எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அதற்கு அனுமதி அளித்து இன்றைக்கு வரதராஜ பெருமாளுடைய கோயிலை கட்டுவதற்கான அரசாங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இப்போ கோயிலை துவக்கி வைக்கிறதுக்கு வரணும்னு சொன்னாங்க. உடனடியாக நம்ம ஊர் தானே ஆதமங்கலம் வந்துடுறேன்னு சொன்னேன். ஸோ இன்றைய தினம் இங்கே ஆதமங்கலம் இங்கே தான் கொஞ்சம் குளிப்போம். ஓட்டு சொல்ல போகும்போது இங்கே ஒரு மோட்டர் வட்டா இருக்கு, அந்த பக்கம் இங்கே தான் இருக்குது மோட்டர் வட்டா. அங்கே தான் போய் குளிச்சுட்டு சாப்பாடு உங்களுக்கு தானே சாமி நீங்கள் நல்லா இருக்கும். பேர் என்ன பேர்? சிவகுமார். உள்ள பெரிய மோட்டருக்கு ஒரு தொட்டி ஒன்று வேற இருக்குல்ல, தொட்டியில் குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு வாங்க ரொம்ப பகிர்ச்சி. ஆனால் நினைவு இருக்கு, இங்கே தான் குளிச்சுட்டு சாப்பிட்டு மத்தியானம் வெயில் 2-3 மணி சரியா எல்லாம் மறக்க முடியாது. ஆதமங்கலத்தை மறக்கவே முடியாது. இன்றைக்கு வந்து நீங்கள்லாம் இவ்வளோ ஒற்றுமையா இந்த கிராமத்துல இவ்வளோ எழுச்சியோட வந்து எல்லாம் கலந்துட்டு இருக்கீங்க. இந்த ஊருக்கு எல்லா கட்சி, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாட்டாளி மக்கள், எந்த கட்சியா இருந்தாலும் எல்லாம் நம்ம கட்சி தான், நம்ம ஊர்ல இருக்க கட்சி. அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆலயம் எழுப்பப்படணும். இந்த தொழாறுல புத்தேரில் ஒரு பெருமாள் கோயில் கட்டிருக்காங்க, மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் கட்டிருக்காங்க. அதே போல இந்த கிராமத்திலும் இந்த ஆலயத்தை இன்றைக்கு நானும் பெருமாள் பக்தர் தான். எங்க அப்பா பேரு வெங்கடாச்சலம், என் மகன் பேரு வெங்கடாச்சலம். எதுக்குன்னா நான் அந்த வெங்கடாச்சலத்துக்கு குடும்ப அந்த விஷ்ணு கோத்திரத்தில் வந்த காரணத்தால நானும் இந்த பெருமாள் கோயிலை கட்டணுங்கிற ஆர்வம் எனக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கு. அந்த இது அந்த காலத்துல வச்சு இந்த இதுங்க என்ன கம்பாங்க, அந்த கம்பத்துக்கு பேர் வேற பேருங்க அப்படியா, கம்பத்து பெருமாள். ஆமா, அதுதான் முக்கியமா அமைக்கணும் நல்லா. அது அந்த அந்த கம்பமும் இருந்தாலும் புது கம்பம் ஒன்று உயரமான ஒரு கம்பத்தை புதுசா உருவாக்கி வைக்கணும். என்ன பெருமாள் கோயில்னாலே அங்க அதுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்குங்க, அதுக்கு பேரு கொடிமரம். ஆமா, அந்த கொடிமரத்தை வந்து முறையா அமைச்சு அதுதான் சிறப்பா இருக்கணும். அது வந்து பெரிய அளவுக்கு இந்த பகுதியிலே இருக்கிற கொடிக்கம்பம் எந்த கம்பம் பெருசுன்னா அது ஆதமங்கலத்துடைய கொடிமரம் தான் பெருசா இருக்கணும். அது மாதிரி அமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த கொடிமரத்தை அமைக்கின்ற முழு செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன். நானே அதை வாங்கி கொடுக்குறேன். இந்த கொடிமரத்தை வச்சு ரொம்ப சிறப்பா செய்வோம். அதனால இங்க இருக்கிற எல்லாரும் பணக்காரங்க, செல்வந்தர்கள், தனவந்தர்கள், மிட்டா மிராசுகள் எல்லாம் நிறைய இருக்கு.
இருக்கிறவங்க நகை அந்த காலத்துல வாங்கி என்ன பண்ண தெரியாம நகையெல்லாம் உனக்கு கொடுங்க, இந்த கோயிலை கட்டுவோம். என்ன பண்றது, வீணா கிடக்கு இந்த நகைலாம், பழைய பணம்லாம் அப்படியே எல்லாம் மண் இதாகி மக்கி போய் கிடக்கு அப்படின்னு வச்சிருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி இருக்கிற தனவந்தர்கள், செல்வந்தர்கள், மிராசுதாரர்கள் எல்லாம் கொண்டாந்து கொடுங்க, சிறப்பாக செய்வோம். என்னால் முடிந்த முதல் கட்டமாக கொடிமரத்தினுடைய அது எத்தனை லட்சம் ஆனாலும் அதை நான் முழு மனதோடு அதை செய்து தருவதற்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன், செய்து தரேன். அது மட்டும் இல்லை, ஒரு கமிட்டி போட்டு அது அதிகாரிகமாக வந்து நம்ம மகாதேவ், நல்ல பேர் அந்த பொண்ணு, நல்ல ஒரு அதிகாரி. இந்த கோயில் கட்டுற வரலையும் இருந்து கும்பாபிஷேகம் நடத்துற வரலையும் சிறப்பாக பண்ணி எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாமல் நல்ல அது கோயிலில் வந்து நல்லதை தான் நினைக்கணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை சொல்லணும், நல்லதை செய்யணும். அந்த நல்ல தூய மனதோடு இதில் என்ன செய்யலாம் கோயில்னு நினைக்கவே கூடாது. அந்த மாதிரி அதாவது கோயில் சொத்து புறநாசம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து போனாலும் நம்ம மட்டும் இல்லை, நம்ம புள்ள பேரன் பேத்தி கொண்டு பேர ஒருத்தரும் வாழ மாட்டோம். அதனால கோயில் இடங்களையோ கோயில் சொத்துக்களையோ கோயில் பொருட்களையோ நம்ம எடுக்கக்கூடாது. அந்த இறைவனுக்கு நாம் என்ன செய்ய முடியுமோ அந்த பணிவிடைகளை செய்யணும். இந்த கோயில் மிகப்பெரிய அளவிற்கு சிறப்பாக அமையும். அதற்கு உங்கள் தம்பி கணேசன் என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்வார் என்ற நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் சிவதியாகர செம்பியன் அவர்களும், நம்முடைய குமார் பிள்ளை பெண்ணாடம் குமார் பிள்ளை அவர்களும், பட்டூர் அமுதலிங்கம், வேல்முருகன், ஒன்றிய சேர்ந்த வேல்முருகன், நம்ம ஐயா அவர் தண்ணி குளிக்க சிவகுமார் பிள்ளை குளிக்கிறது இடம் கொடுத்தவராக ரத்ன சமாதி பிள்ளை, சிவகுமார் பிள்ளை, அப்புறம் எடச்சுரா பிள்ளை வந்திருக்காரு, அவர் பரமசம் பிள்ளை, எல்லாம் பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்கு. அள்ளி அள்ளி கொடுங்க, நிறைய அந்த கோயில் எல்லா பிள்ளையும் கொடுக்கணும். பிள்ளைன்னு இல்லை, யாரெல்லாம் இறைவன் மீது நம்பிக்கையும் பாசமும் இருக்கோ அவங்கெல்லாம் நிறைய கொடுத்தா இறைவனுக்கு செஞ்சா இறைவன் உங்களை காப்பாற்றுவார். இந்த வரதராஜ பெருமாள் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடிமக்களையும் ஒவ்வொரு பெரியோர்களையும் 100 ஆண்டுக்கு மேல் வாழ்றதுக்கு அவருடைய அனுகிரகம் கிடைக்கணும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து மேலே வரணும், வெளிநாடு போயிட்டு இருக்கணும், நல்லா வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், விவசாயம் நல்லா பெருகணும், தண்ணி நல்லா கிடைக்கணும். இந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் நீண்ட ஆயுளோட நிலைத்த புகழோட வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல வரதராஜ பெருமாளை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மெட்ராஸ்ல இருந்து பஸ் வந்து இதுவரையிலும் வருது, என்ன வருது, சாத்திரம் வரையிலும் வருது. அந்த பஸ் ஆதமங்கலத்துக்கு நீட்டணும்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு வார காலத்திற்குள் சென்னை வர பஸ் ஆதமங்கலத்துக்கு நீட்டிக்கப்படும். நானே வந்து இந்த பஸ்ஸை துவக்கி வைக்கிறேன் என்பதையும் அன்போடு தெரிவித்து நன்றி, வணக்கம். நானூற்றி 78 எனக்கு 30 வருஷமா இருக்கு. இணைப்பு சாலை இணைப்பு சாலை 478 மீட்டர் தான். அவர் அண்ணா ரொம்ப நாளா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வாக்குறுதி அமைச்சர் மூலியமாக அதை கொண்டு சென்று நிறைவேற்றி தரப்போம். 2 ஒன்றியமும் இணைப்பு சாலையாக இருக்கு, அது நிறைவேற்றி தரப்போம். எல்லாம் அமைச்சுவாங்க, முடிச்சு தரோம். நன்றி.